ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலேயே நேச்சுரலாக ஆலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 பீஸ் வந்து நான் சோத்துக்கத்தாழை எடுத்திருக்கேன். அதில் சைடில் உள்ள முள்ளெல்லாம் நல்லா பீஸாக வெட்டிட்டு நடுவில் நல்லா கோடு கூட போட்டிங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி நல்லா கட்டியாக ஸ்கியூப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா அது வந்து இப்போ முட்டையை கலக்குனா நம்ம எப்படி கலக்குவோம் அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டிங்கன்னா நல்லா முறை மாதிரி நல்லா பொங்கி வரும். அது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கை வலிக்க நல்லா கலக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அதை வந்து ஐஸ் கட்டி நம்ம ஊற்றுவோம்ல, அந்த ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஐஸ் கட்டியை டேரெக்டாக ஃபேஸில் வைக்காமல் ஒரு காட்டன் துணி வச்சு அதுக்குள்ளே அந்த ஐஸ் கட்டியை வச்சு ஃபேஸில் வைங்க. இதை வந்து நேச்சுரல் கத்தாழை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா மூஞ்சி வந்து கொஞ்சம் கருப்படிக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து ஒரு பாட்டிலில் வைக்கிறதுமே ஒரு காட்டன் கிளாத் வச்சு அப்படியே ஃபேஸில் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நேச்சுரலாக தயார் பண்ணுது. நீங்கள் 1 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாதத்தில் 1 நாள் வந்து இது டைம் எடுத்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை என்னால் டைம் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கடையில் வாங்கிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.